வணக்கம் கேமர்ஸ். இதே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல போன வருஷமோ வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபி வாங்குறதுக்கு அவ்ளோ காம்படிஷனு. பட் இப்போ வந்துருக்க ஜிபிஎஸ் வாங்குறதுக்கு காம்படிஷனே இல்லையாம். யாருமே வாங்க மாட்றாங்க. ஸோ இந்த வீடியோல ஏன் NVIDIAவோட RTX 4000 சீரிஸும், அப்புறம் AMDயோட 7000 சீரிஸும் வந்து யாரும் வாங்க மாட்றாங்க. ஒரு பெரிய ஃப்ளாப் ஆயிருக்கு. இந்த வீடியோல பல விஷயங்களுக்கு பேச. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இது போல புது ஜிபி ஜெனரேஷன் வரும். ஸோ RTX 4000ம் அப்படிதான். RTX 3000 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே தி பிக்கெஸ்ட் ஜிபி ஹைப் சொல்லலாம். ரிலீஸ் ஆனதுல அதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹைப் இருந்தது. முக்கியமா அதோட பவரும் அப்புறம் செம்ம டிமாண்டும் காரணத்தினால தான். ஸோ கிரிப்டோ கரன்சி மைனர்ஸ், கேமர்ஸ், ப்ரொடக்டிவிட்டி பீப்புள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புது ஜிபி தேவைப்பட்டுச்சு. ஏன்னா வந்து ஒரு சூப்பர் அப்கிரேடாக இருந்தது. எல்லா விதத்துலையும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாம் வீட்டில் உட்காந்து கேம் ஆடி இருந்தாங்க, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. பட் அதே டைமில் பேண்டமிக் இருந்த காரணத்தினால வந்து ஜிபிஎஸ் நிறைய மேனுஃபேக்சர் பண்ண முடியல. இந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ சப்ளை கம்மியாக இருந்தாலும் டிமாண்ட் அதிகமாக இருந்திருக்கு. இதை யோசிச்சு பாருங்க, RTX 30 சீரிஸ் முடிஞ்சு 40 சீரிஸ் ரிலீஸே பண்ணிட்டாங்க. ஸோ மிட் லைனப்பில் இருக்குது. அவ்வளோ நாள் ஆச்சு. பட் இருந்தாலும் RTX 30 சீரிஸ் ரிலீஸ் ஆகி அவ்வளோ நாள் ஆன மாதிரி தெரியல. இப்போ தான் ரிலீஸ் ஆன மாதிரி தெரியுது. பட் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா NVIDIAக்கு ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபாலாக இருக்க போகுது RTX 4000 பொறுத்த வரைக்கும். ஸோ RTX 4000 வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA போஸ்ட் பண்ணுறாங்க, செம்மையாக மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. DLSS 3 அப்புறம் வந்து மிகப்பெரிய VRAM, செம்ம பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் யாருமே வாங்க மாட்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான். ஃபர்ஸ்ட் ரீசன் ப்ரைஸ் வந்து NVIDIA வந்து ஒஸ்ட் லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு 70 சீரிஸ் கார்டாக இருக்கட்டும், 60 சீரிஸ் கார்டாக இருக்கட்டும், அதோட ப்ரைஸ்லாம் வந்து மாற்ற மாட்டாங்க. $399 இருந்தது 1070. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3070ல் $499 ஆச்சு. அது வந்து இப்போ 500 தாண்டி 600 தாண்டி 700 தாண்டிச்சு. அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஏற்றிட்டு போனால் யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ முன்னாடியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA வந்து பேஸ் ப்ரைஸ் விற்றுருந்தாங்க அவங்க ஃபவுண்டர்ஸ் கார்டெலாம். ஸோ இந்த காரணத்தெல்லாம் வாங்க முடிஞ்சுது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA வந்து ஏன் மற்றவங்க ஸ்கேல் பண்ணணும், ஏன் மற்றவங்க கொள்ளடிக்கணும், நம்மளே கொள்ளடிக்கலான்னு சொல்லிட்டு ரேட் ஏற்றி விட்டாங்க. அதான் நடந்த விஷயம். ஸோ RTX 4000 ரிலீஸ் வந்து NVIDIA பண்ண மிகப்பெரிய பணக்கொள்ளை சொல்லலாம். உண்மையாக தான். NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான். அந்த காரணத்தினால அவங்களுக்கு தப்பும் சொல்ல முடியாது. அவங்க ப்ராடக்ட் அது, அவங்க தான் ப்ரைஸ் செட் பண்ணணும். பட் அது லிமிட் இருக்குது. அந்த லிமிட் தாண்டிட்டாங்கன்னா அவங்க கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புக்கே வச்சுருக்காங்க, மார்க்கெட்டிங் புக்குன்னு. NVIDIAக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமிர் இருக்குது. ஸோ AMDயும் அப்புறம் ரீசெண்டாக வந்து இன்டெல் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அதுமாதிரி ரிலீஸ் பண்ணலை. அதாவது அவங்களை கம்பீட் பண்ண முடியாத அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா கேமர்ஸ் மட்டும் செட் பண்ணிட்டாங்க. ஸோ கேமிங்னா GPU பொறுத்த வரைக்கும் NVIDIA தான், GeForce தான் செட் பண்ணிட்டாங்க. இந்த காரணத்தினால வந்து எஸ்கேப் போகவே முடியாது. NVIDIA அந்த ஆணவத்தில் இருந்தாங்க. ஸோ இந்த GPU ப்ரைஸ் அந்த மாதிரி வச்சாங்க. அதில் 4070 Tiயும் 4080 வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரல் ஸ்கேமு. ஸோ 4080 வந்து ஃபஸ்ட்டு காமிச்சாங்க. ரேட்டு செம்ம அதிகம். அது $1200 வந்து காமிச்சிருக்காங்க. அது வந்து சாத்தியமே கிடையாது. ஏன்னா 3080 வந்து பார்த்தீங்கன்னா $800 இருந்தது. $800 எங்கே இருக்குது, $1200 எங்கே இருக்குது, $400 டிஃப்ரென்ஸு. அவ்வளோ காஸ்ட்லாம் ஆகாது. ஸோ 4080 3080 அளவுக்கு தான் இருக்கணும் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். பட் $400 ஏற்றி விற்கிறாங்க, அவங்களே ஸ்கேல் பண்ணுறாங்க. பட் என்ன பிரச்சனைனா இந்த 4080 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோரிஃபைட் 4070 தான். உண்மையாக சொல்லணும்னா அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சும்மாவே செம கொலைகாலில் இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணால் யோசிச்சு பாருங்கள். NVIDIA மேலே அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. ஸோ அப்போ AMD சூஸ் பண்ணிக்கலாம் கேட்டிருப்பீங்க. AMD ப்ரைஸ் நார்மலாக செட் பண்ணாங்க. பட் என்ன பிரச்சனைனா அவங்க 6000 சீரிஸில் பண்ண பெரிய லீப் அளவுக்கு இந்த இதில் பண்ணல. 7000 சீரிஸில் வந்து அந்தளவுக்கு பண்ணலை. ப்ரைஸ் நார்மலாக இருந்தது. பட் கேமர்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இல்லை. NVIDIA கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ AMD வந்து அந்த விஷயத்தில் கோட்டை விட்டுட்டாங்க. அது பத்தாதுக்கு AMD கிட்ட நிறைய ஸ்டாக் இல்லை. செமிகண்டக்டர் பத்தலை. அது ஒரு காரணம் இருக்குது. AMD சைடை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாக் இல்லை. அப்புறம் கேமர்ஸ் வந்து கம்மியாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் ஒருத்தான கார்டு தான் அதெல்லாம். ஸோ ரொம்ப சீப்பாக கிடச்சா தைரியமாக வாங்கலாம் அந்த கார்டெலாம். அடுத்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 30 சீரிஸ் ரிலீஸை வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப டிமாண்டாகவும் ரொம்ப ஹைப்பாக இருந்தது. இந்த ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரீச் ஆச்சு. அதாவது எல்லாருமே அதை அப்கிரேட் பண்ண பார்த்தாங்க. ஸோ அந்த டைமில் கஷ்டமாக இருந்தது. பட் போக நிலைமை இம்ப்ரூவ் ஆச்சு. என்ன போல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க பில்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டாங்க 30 சீரிஸ் மூலமாக. ஸோ 30 சீரிஸ் வந்து வாங்கிட்டாங்க. ரீசெண்டாக வாங்கியிருக்காங்க. ஒரு 1.5 இயர்ஸ் கூட தான் இருக்க வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து 40 சீரிஸ் வாங்கிறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. ஒன்று ப்ரைஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணால் ஸோ காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கிடையாதா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் 4070 3070 கம்பேர் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். 1-2 கேம்ஸ் தவிர, அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கேஸு. அது தவிர
மீதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்ல. பட் இதே 1070க்கும் 2070க்கும் 3070க்கும் வித்தியாசம் பாருங்க. நல்ல லீப் இருக்கு. நல்ல கன்சிஸ்டன்ட் லீப் இருக்கு. பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. அதாவது நான் 3070 3060 Ti சொல்றேன். அந்த லெவல்ல தான் இருக்கு. NVIDIA DLSS 3 வந்து லாக் பண்ணதுக்கு மெயின் காரணமே தான். மத்தபடி பெரிய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்ல இல்ல. ஸோ வெறும் DLSS 3க்கும் ஒரு புது டெக்கும் அப்புறம் சின்ன சின்ன பண்டில் ஆஃபர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அத வாங்க மாட்டாங்க. ஸோ DLSS 3 வந்து எப்படியும் அன்லாக் பண்றவங்க நம்பிக்கை வேற இருக்கு. AMD சைடுல இன்னும் பலமா இருக்கு. ஸோ 6950 XT வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அந்த கார்டு. அந்த கார்ட வாங்கிக்கலாம். ஒரு 7900 கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது போல அப்கிரேட் பண்ண நினைக்கிறவங்க வந்து மோஸ்ட்டா NVIDIA தான் பண்ண நினைக்கிறாங்க. அதான் ஒரு பெரிய பிரச்சனையே. ஸோ AMD சைட பொறுத்தவரைக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய காரணமா இருக்கு. ஸோ கார்ட்ஸ் வாங்காம இருக்கிறதுக்கு. 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ் ரிலீஸ் ஆகி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ 2024 எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா புது கார்ட்ஸ் வந்துடும். ஸோ RTX 5000 சீரிஸ் அது கண்டிப்பா இதோட பெட்டரா இருக்க போகுது. அந்த காரணத்தினால 30 சீரிஸ் வாங்குனவங்க 20 சீரிஸ் வச்சிருக்கவங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்றாங்க 40 சீரிஸ் வாங்காம. NVIDIAக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் பண்ண சின்ஸ்க்குலாம் வந்து இப்போதான் வந்து பழி வந்திருக்கு. கர்மா இஸ் பேக் மாதிரி சொல்லலாம். பட் NVIDIA வந்து சிச்சுவேஷன் பார்த்துட்டு என்ன மறுக்கிறாங்கன்னா ஸோ NVIDIA சேல்ஸாக சூப்பராக தான் இருக்கு. நல்லா சேல் பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. பட் உண்மையை சொல்லணும்னா அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப கம்மியாக இருக்குது சேல்ஸு. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கம்மியாக இருந்தால் இன்னும் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு என்கரேஜ்மெண்ட்டே இருக்காது. இந்த கார்டு வந்து வேஸ்ட்டு நினச்சி யாருமே வாங்க மாட்டாங்க. அதான் உண்மை. 4090 தவிர மீதி எல்லா கார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரியலே மொக்கையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 4070 பிக் பண்ண நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா AMDயோட VRAM அதிகமான சைஸ் காரணத்தினால அங்கே போயிடுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் AMDயில் அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. நல்ல எக்ஸ்ட்ரா VRAமும் கிடைக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு எலெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு இது. ஏன்னா வந்து 2 பெரிய பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. இப்போ 3வது பார்ட்டி வேறு வந்துட்டாங்க. இன்டெல் தான். ஸோ இன்டெல் வந்து பெருசாக எதுவுமே பண்ணல. ஏன்னா வந்து அவங்க கார்டு பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பட் ரீசெண்ட் டைமில் அவங்க டிரைவர் லீப்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இன்டெல் வந்து ஹார்ட்வேர் நல்லா பண்ணிட்டாங்க. பட் சாஃப்ட்வேரில் பெருசாக கோட்டையை விட்டுட்டாங்க. அந்த காரணத்தினால புது டிரைவர் ரிலீஸ் பண்ணாங்க. அது ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இன்டெல் வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் அது தனியாக ஒரு சின்ன விஷயம் மாதிரி தான் இருக்கும் அது இப்போதைக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வளரப்போகுது. கேமர்ஸ் எல்லாம் டவுட் பண்ணுறாங்கன்னா நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோமே, எக்ஸ்ட்ரா வர கட்டி வாங்குறோம். ஸோ நார்மல் ரேட்டோட அதெல்லாம் தாண்டி வந்து இது இம்ப்ரூவ்டாக இருக்குமா பழைய கார்டோட பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ அவங்க வந்து இப்போதைக்கு அவங்க இருக்க கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை செகண்ட் ஹேண்டில் வாங்கிக்கிறாங்க, இல்லை 30 சீரிஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ 30 சீரிஸ் ஸ்டாக்லாம் நிறைய இருந்தது, இப்போ கூட இருக்கும். ஏன்னா அந்த வீரியத்திலே வந்து 30 சீரிஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் NVIDIA வந்து 40 சீரிஸ் நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து நிறைய டிமாண்ட் இருக்க காரணத்தினால. ஸோ இன்னும் வந்து 40, 50, 40, 60லாம் வரலை. அது ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க தெரியல. பட் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா உடனே கிடச்சா நீங்கள் வாங்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு 3060 4060 வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே ப்ரைஸில் இருந்தால். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லோவர் செக்மெண்ட் இருக்க காரணத்தினால கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதை நல்ல லீப் இருக்கும் அதில். பட் மற்றபடி 4090 48லாம் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு பேட் டீலாக இருக்க போது. முக்கியமாக ப்ரைஸ் பார்த்துட்டு சொல்கிறேன், ரொம்ப ஸ்கேல் பண்ணியிருக்காங்க. பட் NVIDIAக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது லெசனாக இருக்குமா கேட்டிங்கன்னா, அப்புறம் ப்ரைஸ் கம்மி பண்ணுவாங்களா கேட்டிங்கன்னா ஐ திங்க் ரொம்ப கம்மி தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து RTX 5000 சீரிஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட சீக்ரெட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட போகிறாங்க. அதாவது மார்க்கெட்டிங்லாம் பயங்கர பலமாக இருக்க போகுது. அதில் செலவு பண்ண போகிறாங்க. ஐ கெஸ் கண்டிப்பாக நடக்க போகுது. என் சேனலில் வந்து சொல்லுவேன் பாருங்கள், நான் வந்து RTX 5000 சீரிஸோட ஃபீச்சர்ஸ் பார்த்து ஷாக் ஆகிட்டேன்னு. உண்மையாக அப்படி தான் பண்ண போகிறாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் மைண்டை வந்து டோட்டலாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஸோ NVIDIAவில் எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி சொல்லணும்னா அவங்க மார்க்கெட்டிங்கில் அவங்க ஈவெண்ட்ஸ் பாருங்கள் 40 நிமிஷம் இருக்கும். பட் 40 நிமிஷம் மாதிரி தெரியாது, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்லாவே தெரியும் யார் சொல்கிறாரு உங்களுக்கு. பட் நான் ஓப் பண்ணுறது என்னன்னா வந்து AMD வந்து சூப்பராக பண்ண போகிறாங்க RDNA 3ல. அது கன்ஃபார்மாக நடக்கும். இன்னும் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. அது நடக்க போகுது. இன்டெல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பண்ண பார்ப்பாங்க. ஸோ வரப்போகிற வருஷங்களில் வந்து இன்னும் சூப்பராக இருக்க போகுது ஃபீல்டு. ஸோ நீங்கள் வந்து 30 சீரிஸ்லேருந்து 40 சீரிஸ் அப்டேட் பண்ண நினச்சிங்கன்னா அந்த ஐடியா விட்டுருங்க. ஏன்னா வந்து 30 சீரிஸ் கண்டிப்பாக இன்னும் ஹோல்ட் பண்ண போகுது. 5 இயர்ஸ் கூட சொல்கிறேன் நான். நீங்கள் அந்த வருஷம் கூட வெயிட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா வந்து 5000 சீரிஸ் இருக்குது, கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ மேபி எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வந்து அப்போ வரலாம்னு நினைக்கிறேன். அது கூட வரலன்னா கஷ்டம் தான். நம்ம இன்னொரு சைடே வந்து அப்படியே கைவிட்டக்கூடாது. ஏன்னா கான்சோல்ஸோட ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NVIDIA பண்ண காரணத்தினால அதிகமாகிடுச்சு. ஏன்னா வந்து கான்சோல்ஸ் அஃபோர்டபுளாக இருக்குது. முன்னாடி காலத்தில் வந்து அஃபோர்டபுளாக இருந்திருக்கும். பட் அந்த கேம்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை டம்பிள் பண்ணிடுது. பட் இப்போ வந்து ஒரு GPU வந்து 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தால் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா PS5 வந்து மேபி ரொம்ப அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனாலும் கேம் விஷயத்துக்கு மட்டும் நல்லா வந்துடுது. கேம் எக்ஸ்ட்ரா காசு கட்டி விளையாடிடுறாங்க. ஸோ இந்த 1 லட்சத்தை பேலன்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ 1 லட்சம் ப்ளஸ் ஒரு 60,000 70,000 PC யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குல்ல.
ஸோ PlayStation 5யும் Xbox Series Xம் அந்த விஷயத்தில் நல்லா வந்துடுச்சு. அதாவது மவுஸ் சப்போர்ட்டும் கேம் பாஸும் இது போல் விஷயம் இருக்க காரணத்தினால சில கேமர்ஸுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தெரியுது. நார்மல் பிசி வச்சுருப்பாங்க, ஒரு மேபி 1070 1080 வச்சுருக்கலாம். அதுலேருந்து ஒரு PlayStation 5 வாங்கினா மேபி இதில் கேம்ஸ் ஆட மாதிரி அதில் கேம்ஸ் ஆட முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜிபி செல்ஸ் குறைஞ்சாலும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறல. 30 சீரிஸ் கம்மியாக இருக்க ஓரளவுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணுற அளவுக்கு. ஸோ அது வந்து வாங்கலாம். பட் இத்தனைக்கும் பழைய கார்டு அது. ஸோ ஃபுல் ப்ரைஸ் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்த ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் ஜிபி வாங்குற பிளானில் இருக்கீங்களா? ஸோ அதுக்காக வந்து 40 சீரிஸ்லாம் வந்து கொஸ்டின் சொல்ல முடியாது. பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, நல்ல ப்ரைஸ் கிடச்சா சூப்பர் டீல் தான் அது. ஸோ இந்த வீடியோ பார்த்த ரொம்ப தேங்க்ஸ். பாய்.